இந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. இந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், இந்நோய்களையே சொல்லி சொல்லி நோகடிப்பார்கள். நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், இந்நோய்களையே சொல்லி சொல்லி நோகடிப்பார்கள். இந்த நிலையில் நான் இருந்தாலும். தந்தை, மைந்தன், தூய ஆவி நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். இந்த ஜெப தியானத்தில் வந்திருக்கிறவங்களை கடவுள் ஆசீர்வதிப்பாராக. ஒரு மனுஷன் இன்னொரு மனிதன் மீது குற்றம் சாட்ட நினைத்தால் அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், யார் கூட வேண்டுமானாலும் சேர்ந்து விடுகிறான். ஒரு மனிதன் மீது குற்றம் சாட்ட அல்லது ஒரு மனிதனுக்கு எதிராக பேச அல்லது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு சேராதபடிக்கு தடுப்பதற்காக ஒரு மனுஷன் என்ன பண்றான், எந்த நிலைக்கு வேணாலும் போறான், யார் கூட வேண்டுமானாலும் சேரலாம். நல்லது செய்ய சேர்கிறானா கேள்விக்குறி, பிறருடைய வாழ்வுக்காக சேர்கிறானா கேள்விக்குறி, பிறனுடைய வளர்ச்சிக்காக சேர்கிறானா கேள்விக்குறி. ஆனா பிறனுடைய அழிவுக்காக, பிறன் மீது குற்றம் சாட்டுவதற்காக, பிறன் மீது அவதூறாய் பேசுவதற்காக என்ன பண்றாங்க, உடனடியா கூட்டம் சேர்றாங்க, ஒன்று சேர்ந்துடுறாங்க. இந்த மனநிலைமையில் தான் இன்றைக்கு எல்லாரும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில நாம எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி யோசித்து பார்க்க வேண்டும். மத்திய 11ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், இந்த வேத பாரகர்கள் பரிசேயர்கள் என்ன செய்யறாங்க என்றால், யோவான் ஸ்நானகன் மீது குறை சொல்வதற்காக அவன் பேய் பிடித்தவன், எனவேதான் அவன் ஆகாரம் எதையும் சாப்பிடாம காட்டு தேனையும் வெட்டிகளையும் சாப்பிட்டான் என்று சொல்லி அவதூறாக பேசினார்கள். அதே மனுஷகுமாரனாகிய இயேசு ஆண்டவர் ஆகாரம் சாப்பிடும் பொழுது அவர் மீது என்ன சொல்றாங்க, போஜன பிரியன், மதுபான பிரியன், பாவியோடு சேர்றாரு, ஆயக்காரோடு சேர்றாரு என்று சொல்லி இயேசு ஆண்டவர் என்ன பண்றாங்க, வீணாக பழி பேசுறாங்க. அந்த வேத பாரவருடைய பரிசனுடைய எண்ணம், ஜனங்கள் யோவான் கொடுத்த மனம் திரும்புதல் கேட்ட ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள கூடாது, ஒரு சிந்தனை. ரெண்டாவது, ஏசாண்டவரை பின்பற்றி ஆறாவதை பின்பற்றி போகக்கூடாது என்று சொல்லி நினைத்தார்கள். அப்போ அந்த வேத பாரகர்கள் பரிசேயர்கள் என்ன பண்றாங்க, யோவான் ஸ்நானகனை பேய் பிடித்தவன் என்றும் மனுஷகுமாரனாகிய ஏசாண்டவரை போஜன பிரியன், மதுபான பிரியன், பாவியில் சிநேகிதன் என்று சொல்லி அவதூறாக பேசுறாங்க. இன்றைக்கு மனிதன் கூட அப்படி என்ன பண்றாங்க, பிறன் மீது அவதூறாக பேசுறதுக்காக ஒன்று சேர்ந்து விடுகிறார்கள். எனவேதான் இயேசு ஆண்டவர் சொல்றாரு, அதே மத்திய 11ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்துல எப்படியாக சொல்றார், இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன், இந்த சந்ததி, இந்த மாறுபாடுள்ள சந்ததி, அவதூறு பரப்புகிற சந்ததி, தீமை செய்கிற சந்ததி யாருக்கு ஒப்பிடுவேன்? இன்றைக்கு யாரெல்லாம் அவதூறு பேசுகிறார்களோ, யாரெல்லாம் தீமை செய்கிறார்களோ, யாரெல்லாம் பிறர் மீது அநியாயமா குற்றம் சாட்டுறார்களோ அவர்களை பார்த்து சொல்றாரு, யாருக்கு ஒப்பிடுவேன்? தீமை செய்வதற்காக ஒன்று சேர்கிறார்கள், அநியாயத்துக்காக ஒன்று சேர்கிறார்கள். ஆனா இயேசு ஆண்டவர் நமது நலனுக்காக, நமது மீட்புக்காக ஒன்றாய் இருந்து பிரிந்து வந்தார். எங்க ஒன்றா இருந்தார்? பரலோகத்துல கடவுளுக்கு சமமா இருந்தார், கடவுளோடு இருந்தார். அப்ப நம்ம மீட்கும்படியாக அவர் என்ன செய்தார், பரலோகத்தை விட்டு கடவுளுக்கு சமமா இருப்பதை விட்டு விட்டு இந்த மண்ணுலகில பிறந்தாரு. எனக்கு அன்பானவர்களே, இயேசு ஆண்டவர் பரலோகத்தை விட்டு பூலோகத்துல பிறந்ததுனால நாம மீட்கப்பட்டிருக்கிறோம், நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது நமது நலனுக்காக. அப்ப நாம இயேசு ஆண்டவருடைய சாயல், அவருடைய பிள்ளைகள். அப்ப நாம என்ன செய்ய வேண்டும், பிறருடைய நலனுக்காக நாம் பாடுபட வேண்டும், பிறருடைய வாழ்வுக்காக நாம் செயல்பட வேண்டும். நம்முடைய கூட்டு, நம்முடைய சேர்க்கை, நம்முடைய அணுகுமுறை எல்லாமே பிறனுடைய வாழ்வுக்காக இருக்க வேண்டும், நன்மைக்காக இருக்க வேண்டும், சுயநலனுக்காக, பிறனுடைய அழிவுக்காக இருக்கவே கூடாது. எனக்கு அன்பானவர்களே, இந்த நேரம் முதற்கொண்டு நாம் மனம் மாறுவோம், கடவுளுடைய பிள்ளைகளாக நன்மை பேசி வாழ்வோம்,
நன்மையானதை நம்ம செய்வோம், நல்லவர்களோடு நம்ம சேருவோம், கடவுளின் நாமத்தை மேம்படுத்துவோம், கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமீன். எல்லாவற்றிற்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமீன். அனைவருக்கும் சுதந்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.